ஷெல் தீவில் இருக்கும் டால்பின்கள் தான் பூ என்று கத்தும். உண்மையான காதலுக்கு இவர்கள் ஒரு உதாரணம். இதுபோல் நாம் ஒவ்வொருவரும் உண்மையான காதலோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம். இந்த கதை நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பூ, இந்த கதை ரொம்ப சோகமான கதையா இருக்கு. இருக்கலாம், ஆனா இது உண்மையிலேயே நடந்த கதைமா. சரி, அதை விடு. உனக்கு பசிக்குதா? இல்ல. எப்ப கேட்டாலும் இப்படி பசி இல்ல இல்லன்னு சொல்றியம்மா. உடம்பு என்னத்துக்காகும்? நான் தான் உன் செல்ல பொண்ணாச்சே, எனக்கு எதுவும் ஆகாது. ஏய், யாராவது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கிறாள, வீட்டு வேலையில ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்றாளா? எப்ப பார்த்தாலும் அந்த மீன் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. நீ தான் அவளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கிற. ரொம்ப நல்லா இருக்கியா? நீ பெத்த பொண்ணு தானே, அவ உன்ன மாதிரி தான் இருப்பா. சும்மா கத்திக்கிட்டு இருக்காம வேலையை பாரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப அவ என்ன சொல்லிட்டு போறா? என்ன சொன்னு சொல்றியா? சொல்ல போறீங்களா இல்லையா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்த மேக்கப்பை நான் லேட்டஸ்ட் ஃபேஷன் புக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டேன். பிடிச்சிருக்கா? ஹேய், இங்க வா பூ. ஒரு நிமிஷம் பூ. உனக்காகவே நான் இதை வாங்கிட்டு வந்தேன். உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. இதுக்குள்ள முத்து இருக்கா? இல்ல. விலை அதிகமா இருக்குமே. 1000 ரூபா ஆச்சு. தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் பூ, இது என் ஃப்ரெண்டோட கடை. இங்க கல்யாண ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல, நம்ம கல்யாணத்துக்கா? இல்ல, அதுக்காக மட்டும் நான் இதை வாங்கிட்டு வரல. ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு தான். இத சொல்லதான் எனக்காக நீ இத இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தியா? இத பார்த்த உடனே உனக்காக வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி. சரியா? இத பத்தி நான் யோசிக்கிறேன். மா, எதுக்காக ஹாங்காங்ல இருந்து வந்து அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் மனசுக்கு பிடிச்சதுனாலதான். அது ஒரு பெரிய கதை. உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அவருன்னா எனக்கு உயிர். எப்பவும் ஜாலியா இருப்பாரு. ஆமாமா. உன் அம்மா மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு. உங்க அப்பா மாதிரியே ஒரு நல்லவனை உனக்கு கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் மை ஃப்ரெண்ட். நான் ஒரு விஷயம் சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். லோங் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு கதை தெரியும். நாம பிறந்ததே காதலிச்சு சேரதா. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த உலகத்துல பிறந்ததும் பிரிஞ்சிடுறோம். அதனால அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்துல உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா பூ? பூ, ஏய் பூ, எங்க போற? ஏய் பூ.
உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்பர்ட் ஃப்ரம் ஹாங்காங். ஆல்பர்ட். இவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹாங்காங்ல ஷாப்பிங் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எழுதி தரீங்களா? தேங்க்ஸ். தைவான்லாம் ஒரு ஊரா? எங்க ஊருக்கு என்ன குறைச்சல்? ஓ, நீங்க தமிழ் பேசுவீங்களா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? ஃப்ளைட்ல முதல் தடவையா வரீங்களா? எப்படி சொல்றீங்க? பார்த்தாலே தெரியுதே. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஹாங்காங்ல ஐயாவோட காலடி படாத இடமே இல்ல. ஊரே நமக்கு அத்துப்படி. ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க என் கூடயே தங்கிக்கலாம். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? மூஞ்ச காட்டுங்க. என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. Good morning, Mr. Chan. குட் மார்னிங். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு? லாயன் ஃபண்ட் கம்பெனி இன்டர்பேங்க் மார்க்கெட்ல இருந்து நிறைய பணம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. 20% வட்டியா இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் கடன் வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு சில விஷயம் தெரியணும். முதல்ல லைன் ஃபண்ட் ஃபியூச்சர் ஸ்டாக் பிரைஸ்ல ஏதாவது பெட் வச்சிருக்காங்களான்னு பாருங்க. ரெண்டாவது, நம்ம கரன்சியோட வேல்யூ அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது பிரஷர் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. மூணாவது, ஜப்பான் யூஎஸ் நேவல் பேஸ் கான்டாக்ட் முடிய போதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எல்லா ஆன்சர்ஸும் பாசிட்டிவா இருந்ததுன்னா மீதி இருக்கிறத நான் பெட்ல எடுக்கிறேன். உலகத்திலே லைன் ஃபண்ட் ஃபியூச்சர் ஸ்டாக் கம்பெனியோட பாசஸ் கிட்ட தான் பெஸ்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அது மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தானே நீங்க இருக்கீங்க. நான் சொல்றதை செய்யுங்க. ஓகே மிஸ்டர் சான். தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல் பொக்கேவை ஆர்டர் பண்ணி கார்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அதை அனுப்பிடுங்க. கூடவே இந்த கார்டையும் சேர்த்துருங்க. நீங்க 2 பேரும் தான் பிரிஞ்சிட்டீங்களே. நாங்க இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு வயசாயிட்டே போது. உங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்னால முடியாது. எத்தனையோ பொண்ணுங்க உங்களையே சுத்தி சுத்தி வராங்க. பார்க்கிறதுக்கு ஸ்டைலாவும் இருக்காங்க. அந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கல. நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கவே மாட்டா. கண்டிப்பா கிடைப்பா. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. நான் அனுப்பிச்ச பாட்டில் தைவான் வரைக்கும் போகும்னு நினைக்கல. என்னோட மெசேஜை பார்த்துட்டு ஹாங்காங் வரைக்கும் வந்திருக்கியே. உண்மையிலேயே உன்னை பாராட்டாம இருக்க முடியாது. நான் மற்ற ஆம்பளைங்க மாதிரி இல்லை. அப்படின்னா? அதாவது நான் மற்ற ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு சொன்னேன். புரியல. இங்க வா. சான்ஸே இல்ல. எஸ்,
உண்மையாவா? நான் சொல்றது உண்மைதான். போய் சொல்ற? இல்ல, நிஜமா? நிஜமாதான். அப்போ அந்த பாட்டில் அனுப்புனது உன் பாய் ஃப்ரெண்டுக்கா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு. எதுக்கு? ஏன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் அதை கேட்கல, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டேன். ஏய், இதுல தப்பு என்ன இருக்கு? நீ அழகா ஸ்மார்ட்டா தானே இருக்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. வா, அழகா இருக்கு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இத பார்த்து தான் மெசேஜ் அனுப்புனியா? என் மெசேஜை பார்த்துட்டு ஒரு அழகான பொண்ணு என்னை தேடி வருவான்னு எதிர்பார்க்கல. சரி, நடந்த தப்புக்கு பிராயச்சித்தமா நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு போர் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். Good. Mine. சூப்பர். அழகா இருக்கால? Very good.